தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தனது தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். அவர் பிரச்சாரம் தொடங்கியதை அடுத்து மக்களின் வரவேற்பு அதிகரித்துள்ளது. இதைத் தொடர்ந்து திமுகவின் வெற்றி நிச்சயம் உறுதி என்ற பார்வையாளர்கள் தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் சின்னம் ஒதுக்கிய பிறகு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவிற்கு படகு சின்னம் ஒதுக்கி தேர்தல் கமிஷன் உத்தரவிட்ட பிறகு தேர்தல் பிரச்சாரம் அத்தொகுதியில் அதிகரித்துள்ளது. திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பகுதிகளில் செய்ய தொடங்கி உள்ளார். அவருக்கு பெரும் வரவேற்பு அத்தொகுதியில் கிடைத்து வருகிறது. பெண்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள் ஆகியோர் தங்களது பெரும் ஆதரவை திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கி அவரை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். அவருக்கும் அவரது வேட்பாளருக்கும் அவரது கட்சிக்கும் வெற்றி வாய்ப்பு மேலும் மேலும் அதிகரித்து வருவதாகவே அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் நடத்திய போராட்டம் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு ரேஷன் கடை பிரச்சனை போன்றவற்றை கையில் எடுத்துக்கொண்டு அவர் நடத்திய போராட்டம் ஆகியவை மக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது. திரு டிடிவி தினகரன் போன்றவர்கள் அள்ளி வீசும் பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் நம்ப தயாராக இல்லாததால் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்பு அதிகரித்துள்ளது. தீபாவும் தனது பிரச்சாரத்தை தொடங்கி வருகிறார். அவரது வாக்குறுதிகளும் மக்கள் மத்தியில் அலைமோதி வருகிறது. என்றாலும் கூட திமுகவிற்கே தற்போதைய நிலையில் வெற்றி வாய்ப்பு அதிகரித்து உள்ளது.